எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போக வேணும். எனக்கு என்னன்னா உடுப்பு, சில உடுப்பெல்லாம் இப்ப நான் டயட்ல இருக்கிறதால இந்த உடுப்பெல்லாம் எனக்கு பெருசாவே இருக்கு. நான் மெலிஞ்சிட்டேன் தானே, அப்ப இப்ப டயட்ல இருக்கிறதால நான் இப்ப கொஞ்சம் சின்ன சைஸ்ல உடுப்புகள் நான் இப்ப எடுக்கணும். அப்ப ஷாப்பிங் போயிட்டு நான் வர்றேன். எனக்கு உடுப்பு எடுக்கிறதுக்கு காசு வேணும். காசு கொஞ்சம் தர்றீங்களே? காசா? சரி, உங்ககிட்ட இருந்தா பாரு, நான் அப்புறமா தரேன். கட்டாயம் தரணுமே. நான் தராம விட்டீங்கன்னா பிறகு நான் எனக்கு பொல்லாத கோபம் வரும். நான் சொல்லி போட்டேன், இப்பவே எனக்கு தரணும் கட்டாயமா. சரியா? நான் போயிட்டு வர்றேன். சரி, எனக்கு பசிக்கும், ஏதாவது சமைச்சு வைங்க, நான் கறி ஏதாவது செஞ்சு வைங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். A few hours later. அந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்சேன், என் சப்பு வச்சுக்காக. சப்பா சப்பா, அப்பப்பப்பா, என்ன வெயில்! பங்குனி மாசம் இப்பதான் தொடங்குது, அதுக்குள்ள என்ன வெயில் பாரு. எனக்கு பசிக்குது, ஏதாவது சமைச்சு வச்சீங்களா? ஓ, சமைச்சு வச்சிருக்கீங்க பாரு. அப்படியா? சரியப்பா, நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் செலவாகி இருக்குது. எனக்கு அந்த செலவுக்கான காசு எல்லாம் இப்ப குடுக்குறீங்களே? நான் செலவு கணக்கு என்ன எழுதி தரட்டுமே? சரி இருங்க, இப்ப எழுதுவோம். அப்பா வாங்க, இங்க இருங்க. எனக்கு உடுப்பு கடையில எவ்வளவு செலவாயினதுன்னா 2500 ஆனது. சரியா? உடுப்பு கடையில 2500 நான் உடுப்பு வாங்கினேன். பிறகு பாத்தீங்கன்னா அந்த செருப்பு கடைக்கு போனான். சரியா? செருப்பு கடையில எவ்வளவு செலவானதுண்டா 700 ஆனதுப்பா, 700 ரூபாய். சரியாப்பா? சரி, டிரஸ் தான் சைஸ் குறைஞ்சிருச்சு, செருப்புமா குறைஞ்சிருச்சு. என்னப்பா நீங்க உடுப்பு புதுசா வாங்கினா செருப்பு புதுசா வாங்குறது இல்லையா? எனக்கு புதுசா செருப்பு தானே வேணும். சரியப்பா, இங்க பாருங்களேன், நான் இப்ப கூட்டி போடுறேன், எவ்வளவு வருதுன்னு பாப்போம். என்ன 9500 வந்திருக்குதுப்பா. சரியா? எனக்கு இந்த காசை இப்ப தர்றீங்களே, எப்படி ஜிபே பண்றீங்களோ இல்லன்னா கையில காசா கொடுத்துறீங்களா? கொண்டா. என்ன கணக்கு? 2500 700 எவ்வளவு? 3200 தானே வருது. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீங்க நான் பொய்யா சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் சரியா போட்டு உங்களை கண்ணுக்கு முன்னாலதான் நான் போட்டு கூட்டி இருக்கிறேன். என்ன நீங்க கலைக்கிறீங்க? இரு, ஒரே கால் கட்டு எடுத்துட்டு வரேன், பார்த்தா கரெக்டா தெரிஞ்சு. நீங்க என்ன நம்ப மாட்டீங்க? இல்ல என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா? நான் கேக்குறேன், என்ன சொல்றேன்? என்ன நான் பொய்யாவா சொல்றேன்? நான் மேக்ஸ்ல எவ்வளவு 100க்கு 100 மார்க்ஸ் வாங்குறேன் தெரியுமா? என்ன மேக்ஸ் டீச்சரை கேட்டு பாருங்க, நான் 100க்கு 100 மார்க்ஸ் வாங்கி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு எக்ஸாம்ல கூட நான் 100க்கு 100 விட குறைவா வாங்கினது இல்ல. நான் 100க்கு 100 மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணீங்க? என்ன நம்ம கால்குலேட்டர் நம்புறேன்ற நீங்க? எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப நீங்க கடைக்கு போகல என்ன சொன்னீங்க? எனக்கு பொல்லாத கோபம் வருதுன்னு நான் சொன்னேன். சரியா? எனக்கு கடைக்கு போய்க்கல நீங்க என்ன சொன்னீங்க? கடைக்கு போயிட்டு வா, நான் காசு தர்றேன். இப்ப நீங்க அந்த காசு தராம விடுறதுக்காக இவ்வளவு கணக்கணிக்கிறீங்க. என்ன புள்ள சொல்றீங்க, நான் கூப்பிட்டது புள்ள நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்க. எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப காசு வேணும், 9500 ரூபாய். இந்த காசை இப்ப நீங்க எடுத்து வைங்க. சரி சரி, நான் வைக்கிறேன், தரேன் தரேன். சரி, நான் சாப்பிட்டுட்டு வர்றேன், காசு எடுத்து வைங்க முதல்ல.